ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே ஈவினிங். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு, இன்றைக்கி அமாவாசைன்றதுனால 6 மணி அப்போல் விளக்கெல்லாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு, அதுக்குள்ளே விளக்கேற்றுற எண்ணெய் வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி பொட்டலம் குருமா தான் செய்யலாம், கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சா, லாஸ்ட்டில் பார்த்தா பச்சை மிளகாய் இல்லை. அந்த குருமாவுக்கு வந்து பச்சை மிளகாய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணி என் பொண்ணு வந்து வேர்க்கடலை சட்னி அரைம்மா அப்படின்னு சொன்னால், அவளுக்கு அது ரொம்ப ஃபேவரெட். சரி, அதை அரைக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது வறுக்கவே இல்லை. எப்போவுமே நான் பச்சை வேர்க்கடலை தான் வாங்கிட்டு வந்து வச்சு அதை வறுத்து யூஸ் பண்ணிப்பேன். அது வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே மறந்துட்டு கொட்டி வச்சிட்ருக்கேன். அப்புறம் அந்நேரத்துக்கு பார்த்து அதை வறுத்து அதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணலான்னு வெளியே போனால் ஒரே சிலு சிலுன்னு காற்று. 2 நாளாகவே அப்படி தான் இருந்துச்சு. நேத்திக்கு லைட்டாக மழை பெஞ்சதுனால அந்த சில்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இன்னையிலேருந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப குளிராக இருந்துச்சு. சரி, போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி பாதி நானும் என் பையனுமே காலி பண்ணிட்டோம்.